சகரியா 9:9 ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கப்பட்டு சில 100 ஆண்டுகள் கழித்து நிறைவேறினது நமக்கு தெரியும். இங்கே ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது இன்னொன்றையும் அங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கழுதை, அதன் குட்டி. அவர் எருசலேமுக்கு சமீபமாய் போகும்போது தம்மோடு இருந்த சீஷர்களில் 2 பேரை அழைத்து சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே ஆண்டவருக்கு தெரியும் எங்கே இது கட்டப்பட்டிருக்கிறது என்று. அவருக்கு தெரியும். அவர் அங்கே இல்லை. அந்த வார்த்தை நிறைவேறும் நேரம் வருகிறது. ஆண்டவர் அங்கே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எங்கே இருக்குது, எந்த நிலையில இருக்கிறது. நீங்க போங்க, எங்கேயாவது ஒரு கழுதை, ஏதாவது ஒரு கழுதை, அப்படி இல்லை, ஏதாவது ஒரு கழுதை அல்ல, அவர் குறித்தது. அதாவது யாரோ ஒருத்தங்க வந்து இடத்தை நிரப்பினா போதும் என்று நாம் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல. தேவ பிள்ளைகளே, ஆமே, இந்த கழுதைக்காக கர்த்தர் ரத்தம் சிந்தவில்லை. ஆனா இந்த கழுதை குறித்து சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு அவர் இவ்வளவு உறுதியா இருக்கும் போது அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். அந்த கழுதையின் நிலைமை என்பது, அந்த கழுதை குறித்த வார்த்தை நிறைவேறணும்னா இதெல்லாம் நடக்கணும். வெளிச்சம் வரணும், ஆக்கினை அகற்றப்படும், நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும். ஆமே, அதுக்கப்புறம் மகிழ்ச்சி உண்டாகும், மகிமை உண்டாகும். வெளிச்சம் வரணும், ஆக்கினை அகற்றப்படணும், நுகங்கள் முறிக்கப்படணும். இந்த 3 காரியங்கள் நடக்கும் போது மகிழ்ச்சி உண்டாகும், மகிமை வெளிப்படும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்க போங்க, அது எங்க இருக்குது கரெக்டா சொல்றார். அது உண்மையில எங்க கட்டப்பட்டிருக்குன்னா வழியில, வீட்டுல இல்ல, வழியில, தெருவுல, 2 தெரு பிரிகிற இடத்துல அது கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும். ஆமே, நாம் பாடுவோமே, வழியிலே கிடந்த மண்ணெண்ணெய், வழியிலே கிடந்த மண்ணெண்ணெய். ஆமே, அந்த கழுதைக்கு ஒரு போஸ்ட் வருதுன்னு வைங்களேன், எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அது தெருவில் இருக்கும் பாருங்க, தெருவில் இருக்கும் பாருங்க, அட்ரஸ் கிடையாது. அட்ரஸ் இருந்திருக்கும், ஆனால் ஓனருக்கு அது தேவையில்லை. அதனால இப்ப அட்ரஸ் இல்லை. அட்ரஸ் இருந்தது, அட்ரஸ் இல்லாம இருக்கு. ஆமே, கர்த்தர் சொல்றார், நீங்க போங்க, அதனுடைய ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். லூக்கா சுவிசேஷம் 19:30 இதே சம்பவத்தை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம், அதாவது ட்ரை கூட பண்ணல, கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அடுத்த வசனத்தில், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே செய்தார், கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கிற போது அதற்கு உடையவர்கள், அப்ப அதுக்கு யார் உண்டு? உடையவர்கள் உண்டு, ஓனர்ஸ் உண்டு. அவங்க கேட்கிறாங்க, ஏன் அவிழ்க்கிறீர்கள்? ஏன் அப்படி கேட்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கும் போது ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்னாடி கர்த்தர் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன பிரமாணம் என்றால், யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு
ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. கழுதையின் தலையீட்டை எல்லாம் எப்படி மீட்கணும் தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து, ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்து மீட்கணும். அப்படி மீட்கலைன்னா இதுக்கு நான் இனி ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணுமா? அப்படி மீட்கலைன்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதன் கழுத்தை என்ன பண்ணணும்? முறித்து போடணும். இதான் பிரமாணம். அதற்கு உடையவர்கள் ஆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? வெளியில கட்டி போட்டாங்க. யாராவது மீட்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா வாங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன? அதை முறித்து போடுங்க. அதன் அர்த்தம் என்ன? மீட்க மட்டும் படலைன்னா அது இல்லை. மீட்க மட்டும் படலைன்னா அது இல்லை. நான் ரட்சிக்க மட்டும் படலைன்னா, நான் ரட்சிக்க மட்டும் படலைன்னா, நான் மீட்க மட்டும் படலைன்னா, அதனாலதான் கேட்கிறாங்க, எதுக்கு அவிழ்க்கிறீங்க? எதுக்கு அவிழ்க்கிறீங்க? அப்போ நீங்க சொல்லணும், ஆண்டவருக்கு வேணும். ஆமென். நசரேயனாகிய இயேசுவுக்கு வேணும்னு சொல்லாதீங்க. அங்க ஒரே வேர்டு, ஆண்டவருக்கு வேணும். அந்த இடத்துல யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு வேணும். நீங்க இதை மட்டும் சொல்லுங்க, விட்டுருவாங்க, விட்டுருவாங்க. ஆமென். அவர் வந்ததை எதற்கு தெரியுமா வந்தார்? அவருடைய நாமமே என்ன தெரியுமா? இயேசு. இயேசுனாலே என்ன தெரியுமா? இரட்சகர், மீட்பர். அதாவது அதற்கு உடையவர்கள். ஒண்ணு அவங்களுக்கு மீட்க மனசு இல்லைன்னா அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுக்க நிர்வாகம் இல்லை, திராணி இல்லை. ரெண்டு விதத்துல நமக்கு உதவாம இருப்பாங்க. ஒண்ணு மனசு இல்லாம, ரெண்டு முடியாம. ஆமென். மனசு இல்லாம, முடியாம. அதாவது மனசு இல்லாம இருக்கும் அவங்களுக்கு. எதுக்கு நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? உங்களுக்கு இன்னொன்னு பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்மளை பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு அதுக்கான திராணி இருக்காது. அதான் அதற்கு உடையவர்கள் உண்டு, உடையவர்கள் உண்டு. சுத்தி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்டா அந்த கழுதையின் கயிற்றை அவிழ்க்க போனதும் வந்துட்டாங்க, பாத்தீங்களா? ஆமென். கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள்? அவங்களுக்கு தெரியணும், நீங்க இதை மீட்க போறீங்களா இல்ல கழுத்தை முறிக்க போறீங்களா? கேட்டா நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேணும், ஆண்டவருக்கு வேணும். ஆமென். என்றோ முறிக்கப்பட வேண்டியவன், என்றோ தகர்க்கப்பட வேண்டியவன். இந்த கழுதையை முறிச்சாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஆனா முறிக்காம என்னை மீட்டெடுத்தா உம்மழகான கண்கள் என்னை குளோரி, உம்மழகான ஆமே. ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அதை மீட்கணும், இல்லைன்னா கழுத்தை முறிக்கணும். ஆமே. கொடுத்து மீட்கணும், கொடுத்து மீட்கணும். நமக்கு கை கொடுக்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் தங்கள் கையில் உள்ளதை கொடுக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு மனம் இல்லை. ஆமே. அதை சும்மா விட்டு அதை ஏன் கட்டி வச்சிருக்கணும்? பிரமாணம் இருக்கு, பிரமாணம் இருக்கு. கொடுத்துதான் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்தார், தந்து அருளினார் அப்படின்றோம். கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப கொடுத்து மீட்கணும்னா அது மேல என்ன இருக்கணும் தெரியுமா? ஆமே. அப்படி ஒரு லவ் இருக்கணும், அப்படி ஒரு ஆண்டவரே எதற்குமே உதவாத பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த இந்த செய்தியை நீங்க உள்வாங்கணும்னா, உங்க ஃபியூச்சரை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மீட்பையும் அதற்காய் கொடுக்கப்பட்ட கிரயத்தையும் அதற்கு பின்னாக இருக்கிற ஆழமான அன்பையும் நீங்க அறிந்தே ஆகணும். அதை அறியலைனா உங்க ஒவ்வொரு நாளும் கலக்கத்தோடும் கண்ணீரோடு தான் இருக்கும். ஆமென். யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். அந்த பட்டணத்தில் எத்தனை ஜனங்கள் அதை பார்த்திருப்பார்கள். ஒருவருக்கு கூட அது வேண்டாம். யார் வேணாலும் அதை மீட்கலாம். அந்த யார் வேணாலும் மீட்கலாம். கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கறக்கு ஐயோ பாவம். ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஊர்ல ஆட்டு பண்ணைகளை வச்சுட்டு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்டிருக்கலாமே. இல்ல, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே தூக்கி எறியப்பட்டாய். உனக்கு குளிப்பாட்டவோ, உனக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதில் ஒன்று செய்யவோ ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. ஆனால் நான் உன் அருகே கடந்து வந்தேன். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த கழுதை எங்கேயோ இருக்கு, அவர் எங்கேயோ இருக்கிறார். அவர் சீஷர்களை அனுப்பினார். ஆனா நமக்கு அப்படி அல்ல. அவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. தேடி வந்த நேசமே ஆருயிர் உம் அன்பில் ஒன்றே. ஆமென். தேடி வந்த நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். மீட்க ஒருத்தருக்கு மனம் இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சரித்திரம் மாறினது நமக்கு தெரியும். அதை நான் அடுத்து சொல்றேன். ஆனா இந்த இடத்துல ஏன் இவ்வளவு நிறுத்தி பேசிட்டு இருக்கிறேன்னா, இதனுடைய வேல்யூவை தெரிஞ்சிருக்கணும். அவர் மட்டும் மீட்கலன்னா, அதான் இருளில் நடக்கிற ஜனங்கள், மரண இருளில். எசாயா 9:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் தான் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. நேர தேடி 2 பேர் வராங்க இன்னொரு இடத்துல இருந்து. நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அந்த ஊர்ல உள்ளவங்க இல்ல, இன்னொரு இடத்துல இருந்து வராங்க. 2 பேர் வராங்க. இந்த கழுதை கிட்ட வந்து நிக்கிறாங்க. அந்த கழுதைக்கு கழுத்துல எப்படி கை வைக்கிறாங்க. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க கழுத்தை என்ன செய்ய போறாங்க? முறிக்க போறாங்க. கழுதை கழுத்துல இருக்கிற கயிறு அவிழ்க்கும் போது, எதுக்கு அவிழ்க்கிறீங்க? அவன் ஒண்ணு மீட்கணும், இல்லைன்னா முறிக்கணும். ஆமென். ஆண்டவருக்கு வேணும். இது முறிக்கப்படக்கூடியதல்ல. இது அவருக்கு மகிமைக்காக வேண்டியது. இது அவருடைய மகிமைக்கானது. இது மரண இருளில் இருக்கிறது உண்மைதான். இனி இதை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அங்க என்ன நடக்கிறது என்றால், கயிறு அவிழ்க்கப்படுகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது. கர்த்தர் எல்லா நுகத்தடியையும் நிபச்சொல்லையும் நீக்கி நமக்கு வெளிச்சத்தை, நம்முடைய சுக வாழ்வை நமக்கு கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை தேடி வந்து மீட்டிருக்கிறார். மீட்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும், நீங்க ஆண்டவருக்கு தேவை, நீங்க தேவராஜ்யத்துக்கு தேவை. ஆமே. இந்த ஊர்ல இருக்கிற சொந்தங்களுக்கு நீங்க தேவையில்லாம இருக்கலாம், உங்க நண்பர்களுக்கு நீங்க தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவருக்கு தேவை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த கழுதையை கட்டி இருக்கும் போது அதுக்கு உடையவர்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறதை குறித்து பேசவில்லை, ஆனா அவிழ்க்கப்பட்டதை குறித்து பேசுவாங்க. ஆமென். நீங்க எந்த கட்டில இருங்க, யாரும் ஒண்ணும் அது உங்களை பாதிக்காது. ஆனா நீங்க கர்த்தரை ஆராதிக்கவாங்க, பாதிக்கும். ஆமென். நீங்க வேற என்ன பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் ரோட்ல குடிச்சிட்டு படுத்திருப்பார். அது வந்து யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சார்.
ஆமா. உடனே அவருக்கு தெரிஞ்சவங்க ஆட்டோ போய் சொன்னாங்க, நீ நல்லா தானே பாருங்க, இப்போ உனக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஆமா. உடனே நம்மளும் ஓ நல்லாவா இருந்தோம், இப்ப என்ன ஆச்சு? இதான் உலகம். ஏன் அழுகிறீங்க? யாராவது கேட்டாங்களா? அதற்கு உடையவன் என்றல்ல, உடையவர்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர். அதான் தாவீது சொல்றாரு, நான் கஷ்டப்படும் போது என்னை விசாரிக்கிறது மாதிரி வந்து பார்த்துட்டு வெளியே போய் இது போக்கு கேஸ் இதெல்லாம் தேராது. சில கிருவட்டம் வருவாங்க, ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து நமக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு சாப்பிட முடியாதுல்ல, அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு சிலர் வருவாங்க பாருங்க, வந்துருந்து சொல்லுவாங்க, என்ன தலைவலியா சிஸ்டர்? ஆமா, ஒன்றும் செய்யாது சிஸ்டர், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இப்படி தலைவலி வந்து அடுத்த நாளே அவுட்டு. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், தயவுசெய்து நீங்க எங்களுக்காக. தாவீது சொல்றார், வெளியே போய் தூட்டி தெரிகிறான். தூட்டி ஏன்? அதற்கு உடையவர்கள்னு இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆமே, ஹல்லேலூயா, ஆமே. சில கேட்பாங்க பாருங்க, உன்னெல்லாம் யாருக்கு வேணும்? உடனே மீட்கப்பட்ட நான் யாருக்குமே வேண்டாம், நான் யாருக்குமே வேண்டாம். ஐயோ, ஆமே. கேட்டா சொல்லுங்க, இந்த கழுதைக்கு சொல்ல தெரியாது, கழுதைகளுக்கு சொல்ல தெரியாது. ஆமே. அதனால ஆளை வச்சு சொன்னார். யாருக்கு சொல்ல தெரியாது? 2 பேரை பார்த்து சொன்ன, கழுதைக்கு சொல்ல தெரியாது. ஆமே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஆண்டவருக்கு வேணும், நான் ஆண்டவருக்கு தேவை, நான் ஆண்டவருக்கு தேவை. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர். அதே பட்டணத்தில் ஏரோதும் பிலாத்துவும் குதிரைகளில் போகும்போது யாருக்கு வேண்டாத கழுதை மேல என் ஆண்டவர் பயணிக்க, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறவர், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும். நுகம் முறிக்கப்படுகிறது. ஆமேன். பிற்காலத்தில் மகிமை உண்டாகணும்னா நுகம் முறிக்கப்படணும், வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் தான் யார்? ஜீசஸ். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் ஆமென் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். வந்துட்டார். அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அந்த கட்டை விழுக்கப்படுகிறது, அதான் நுகம் முறிக்கப்படுகிறது. கட்டு மனுஷன் அவிழ்த்தானா கேரண்டி கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் அவிழ்த்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க எப்படி பார்த்தா தெரியும், இங்க இருந்து நிறைய ட்ராண்டத்துக்கு போகும், பெரிய டெம்போல தான் போகும். ஆனா போகும்போது அது ராஜா போல போகும். ஆனா அங்க போய் ஆமென் நல்ல தொடக்கரியா பார்த்து மனுஷன் அவிழ்த்தானா கேரண்டி கிடையாது. ஏன்னா அடுத்த கட்டு ஏறது போகுது. ஆனா இது அவிழ்க்கிறது யாரு தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க. என் கழுத்தில் இருக்கிற கட்டு யார் அவிழ்க்க நான் விரும்புகிறேன். நான் ஒரு சரித்திரத்தை சொல்லி போக விரும்பவில்லை, சத்தியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த கழுத்தை யார் வேணாலும் அவிழ்த்திருக்கலாம், ஆனா கேரண்டி கிடையாது. அவிழ்த்தது கர்த்தரானா இந்த கழுதை கண்டிப்பா எருசலேமுக்கு போகும். இதுதான் கேரண்டி. இந்த நோகத்தை, இந்த கட்டை கர்த்தர் அவிழ்த்ததுன்னா நான் அந்த பரம எருசலேமுக்கு போவேன், அந்த மகிமையில போவேன். அவிழ்க்கிறது யார்? யார் அவிழ்க்கிறா? சிலர் பாருங்க, ஒரு 100 ரூபாய்க்கு உதவி செஞ்சிருப்பாங்க, அத 100 வருஷம் சொல்லி காட்டி நம்ம கிட்ட இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கிடுவாங்க.
ஆனால் நான் அன்னைக்கு செஞ்சதை அடிவாங்க. சிலர் வந்து ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாங்க, நமக்கு அப்புறம் எப்படின்னு தோணுமா, ஐயோ இதுக்குன்னா தெரியாம வாங்கிட்டேன். சிலர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, தெரியாம வாங்கிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். கட்டு யார் அவிழ்க்கிறான்? நீங்க கவனிச்சீங்களா? ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அதற்குடையவர்கள் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இனி இந்த கழுதை சாகாது. இந்த கழுதை வாழ ஆரம்பிச்சிட்டு, இந்த கழுதைக்கு வாழ்வு திறந்துட்டு, வாசல் திறந்துட்டு. மீட்கப்பட்ட சபையே, உங்க மேல ஏதாவது நுகம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனுஷன்ட்ட போய் மனுஷனை அவிழ்க்க வைக்கிறதுக்கு நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் யார் அனுப்பணுமோ அனுப்புவார். நமக்கு உதவும்படி யார் தேவை அவங்களை கர்த்தர் அனுப்புவார். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட எனக்கு எப்படியாவது இல்லை, நான் அவருக்குரியவன். ஏசாயா 9:1 உங்களுக்கு நீங்க நம்புறீங்கன்னா உங்க மேல இருக்கிற நுகம் அவிழ்க்கப்பட கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால், அதனுடைய சரியான அபிஷேகத்தின் நுகம் என்றல்ல, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலும். இந்த நுகத்துக்கு உட்பட்டு இருக்கும் போது, அந்த நுகத்துக்கு உட்பட்டவனுடைய நிலையை புலம்பல் 1வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம ஒருத்தர் நுகத்துக்கு உட்பட்டிருக்கும் போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, அந்த ஒவ்வொரு பாயிண்டை மட்டும் சொல்றேன். 14வது வசனத்துல எழும்ப முடியாத நிலை உண்டாகும். ஒருத்தர் நுகத்துக்குள்ள இருந்து எழும்பவே முடியாது. இப்ப நீங்க யோசேப்பு பாருங்க. யோசேப்பு ஒரு கட்டப்பட்ட நிலையில் தான் இருக்கிறான். அந்த கட்டை அவிழ்க்கப்படும் வரைக்கும் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான், ஆனால் எழும்ப முடியல. யோசேப்பு போர்த்திபார் வீட்டில் நல்ல அதிகாரியா இருக்கிறான், எழும்ப முடியல, அடுத்ததே தாழ்த்தப்படுகிறான். அந்த 13 வருஷம் அந்த நுகத்துக்கு உட்பட்ட நிலையில் இருக்கிறது வரைக்கும் யோசேப்பு சைட்ல எல்லா நியாயமும் இருக்கு, திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவனால எழும்ப முடியல. வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் எழும்ப முடியல. நுகத்துக்கு உட்பட்டவனால எழும்ப முடியாது. அதுவும் யோசேப்பு அடைக்கப்பட்ட சிறை அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், அது எனக்கு சரியாய் தெரியவில்லை. அது அந்த சிறைக்குள்ள இருக்குல்ல, அந்த சிறைக்குள்ள ஒரு ரொம்ப நிமிர்ந்து கூட நிக்க முடியாதான், அப்படி கொஞ்சம் அப்படி பெண்டாகி தான் நிக்கணும், இப்படியே தான் நிக்கணும். வாழ்க்கை 13 வருஷம் அப்படி கூனி குறுகி. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், என் இடுப்புகள் மேல பாரத்தை ஏற்றினீர். நுகம், நுகத்துக்கு உட்பட்டவனால எழும்பவே லைஃப்ல எவ்வளவுதான் போராடும், ஒரு லெவல், அதுக்கு மேல எழும்பவே முடியாத நிலை. 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மிதிக்கப்படுகிற நிலை. மிதிக்கப்படுகிற நிலை. என்னில் உள்ள பராக்கிரமசாலிகளாகிய என்னுடையவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன மிதித்து போட்டார். மிதிக்கப்படுகிற நிலை. அதாவது எப்படி நிலைய? திராட்சை பழத்தை ஆலையில மிதிக்கிறது போல. திராட்சை பழத்தை ஆலையில எப்படி மிதிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? அதுல இருக்கிற சாறு வெளியே வர்றது வரைக்கும் சும்மா அப்படி போ, அப்படி மிதி இல்ல, அதுல அப்படி 1 2 3 கடைசியில மிதிக்கப்பட்ட ரசத்தை தனியா எடுத்து இந்த மிதிச்ச பழத்தை தோலை பார்த்தா நுகத்துக்கு உட்பட்டவனுடைய நிலை. அதான் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அதாவது யோசேப்பு குழியில கிடக்கும் போது சகோதரர்கள் எல்லாம் பிளான் போடுறாங்கல்ல, அந்த பிளானுக்குள்ள என்ன வரல தெரியுமா? யோசேப்புடைய கண்ணீர் வரல, யோசேப்புடைய கதறல் வரல, யோசேப்புடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக யோசேப்புடைய அழுகை அங்க ஒரு பொருட்டாவே எண்ணப்படல. ஆனா இதே யோசேப்பு நுகம் நீக்கப்பட்டு
பார்வோன், அதாவது எகிப்து பார்வோன் அரண்மனையில ஒரு வாட்டி அழுவார். வேதம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் அழுததை பார்வோன் வீட்டார் அனைவரும், யோசேப்பு அழுறான், எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தங்க அழுறதை எல்லாரும் கேட்கணும்னா எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? அமைதியாகணும். ஏன்னா யோசேப்பு வேல்யூ. ஆனா அதே யோசேப்பு குழியில கிடந்து அழுத போது 10 சகோதரர்கள்ல ஒருவன் கூட செவி கொடுக்கவில்லை. ஏன்? ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? அங்கே அவன் நுகத்துக்கு உட்பட்டிருந்தான், இங்கே நுகம் நீக்கப்பட்டிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீ நுகத்துக்கு உட்பட்டு இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு இல்லை. ஆனா கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்தும் போது, ஆமென், நுகத்துக்கு உட்பட்டவனுடைய 3வது நிலை 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணீரே உணவு. நான் அழுகிறேன், என் கண்ணே நீராய் சொரிகிறது. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே, எனக்கு என் கண்ணே அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்காக அழுறதுக்கு கூட யாரும் கிடையாது ஆண்டவரே. நான் அழுறதுனால எல்லாரும் அழுறாங்க அப்படி இல்லை, எனக்காக அழுறதுக்கு கூட. ஆமென். அங்க பாருங்க, என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறார். ஆண்டவர், என்னை காப்பாற்றி தேற்றுறது நீங்க தான் ஆண்டவரே, நீங்களே எனக்கு தூரமா இருக்கிறீங்களே. புலம்பல். என் கண்ணே நீராய் சொரிகிறது. ஓ, அதாவது நமக்காக அழுறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது. ஆமென். தெரிஞ்ச ஒருத்தர், அவருடைய மரணம் அடக்கத்துக்கு போன ஒருத்தர் கூட அழல. ஒண்ணு சரி, ஒருவேளை அவரு வயசாகி மறிச்சனால அழல அப்படின்னு. லாஸ்ட்ல நான் சொல்றேன், சரி நம்ம பாடியை எடுக்க போறோம், ஃபேமிலிகிட்ட சொல்றேன், பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க, கிஸ் பண்றவங்க கிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னா. ஆமென். நாங்க பார்த்துட்டோம், நாங்க பார்த்துட்டோம், நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. நாங்க கொண்டு வச்சு என்ன பண்ணுது? சரி, இத்தனைக்கும் இது இவ்வளவுதான். நல்ல வேளை அவர் போயிட்டார். என் கண்ணே நீராய் சார், என் கண்ணே நீராய் சொரிகிறது. அழுறதுக்கு கூட. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்ற முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் மிழிகள் ஈரனணிஞ தெய்வத்தின். ஆகார் அழுத போது ஆகாரோடு அழுவதற்கு ஆபிரகாம் இல்லை. யாபோ காற்றின் கரையிலே யாக்கோபு அழுத போது யாக்கோவோடு அழுவதற்கு ராகேல் இல்லை. யோசேப்பு அழுத போது யோசேப்போடு அழுவதற்கு யாரும் இல்லை. இன்னும் ஏன் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு அழுத போது இயேசுவோடு அழுவதற்கு சீஷர்களில் ஒருவர் கூட இல்லை. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நாம் பயணித்த பாதையில பல பரிசுத்தவான்கள் பயணித்திருக்கிறார்கள். நாம் பயணிக்கிற பாதையிலே நம் இரட்சகர் பயணித்திருக்கிறார். கவலைப்படாத. இன்னைக்கு நீங்க அழலாம், ஆனால் உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் கண்ணே. இதான் நுகத்துக்கு உட்பட்டவனுடைய நிலை. 17 வசனம் 21வது வசனத்துல தேற்றுவார் ஒருவரும் இல்லை. சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. எப்படி இருக்குங்க அந்த கட்டப்பட்ட கழுதை? அதுவும் இந்த தாய் கழுதைக்கு எப்படி இருக்கும்? என தலையிட்ட மீட்கணும்.
ஒரு கழுதையும் அதன் குட்டியும் ஒவ்வொருத்தரா வரும். அது தாய், அதுக்கு வாயில்ல. அது எப்படி இப்படி குட்டியை பார்த்துட்டே இருக்கும். இதை ஒருத்தரும் மீட்கலன்னா இதை முறித்து போட்டுருவாங்களே, இதை மீட்கலன்னா எப்படிங்க இருக்கும், எப்படி இருக்கும்? ஆமென். அதாவது நம்ம 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 வந்து 10th ரிசல்ட்டுக்கே நம்ம துடிப்போம். ஆமா, இது உயிர் விஷயம். அந்த தாய் கழுதைக்கு எப்படி இருக்கும்? மீட்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையா? ஆமா, ஒருத்தரும் இல்லையா? ஒருவரும் இல்லையா? ஐயோ, என் குட்டியின் கழுத்தை முறிச்சிருவாங்களா? எப்படி இருக்கும் வேதனை? சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. 21வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டால், அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். இந்த தாய் கழுதை துடிச்சிட்டு இருக்கிறது உடையவர்களுக்கு தெரியும், தெரியும், உங்களுக்கு தெரியும். என் சகோதரர்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு சாப்பாடு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். என் சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து மகிழ்ச்சியா இருக்கும் போது நான் கண்ணீரில் இருப்பது அவர்களுக்கு தெரியும். என் சொந்தங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கும் போது நான் கஷ்டப்படுறது தெரியும். தெரிந்தும், இதான் நுகத்துக்குட்பட்டவனுடைய நிலை, நுகத்துக்குட்பட்டவனுடைய நிலை. ஆமென். இந்த நுகம் முறியும் அபிஷேகத்தினால். இந்த நுகம், எத்தனை பேர் இந்த நுகம் முறியும், இந்த நுகம் முறியும், இந்த நுகம் முறியும். ஆமென். பக்கத்துல 2 பேரை பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த நுகம் முறியும், இந்த நுகம் முறியும், இந்த நுகம் முறியும், இந்த நுகம் முறியும். எந்த நுகம் முறியும்? எந்த நுகமும் முறியும். அபிஷேகத்தினால், பலத்தினாலும் அல்ல. நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி உடரபா கலபா சந்தரபாலா, இந்த நுகம் முறியும். இயேசுவின் நாமத்திலே எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக. நிமிரக்கூடாதபடிக்கு, நிமிரக்கூடாதபடிக்கு குனிய வைக்கிற, கூனியாக்குகிற எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக. உடரபா சலபா கரபா. ராஜா ஆள் அனுப்பினான். அன்று பார்வோன் ஆள் அனுப்பி யோசேப்பு கை கால்களில் இருக்கிற கட்டுகளை அவிழ்க்க சொன்னது போல இங்கே கர்த்தர் சீஷரை அனுப்பி, ஆமே ஆமே, இந்த நுகம் முறியும். இந்த நாளிலே, இந்த ஜூலை 18ஆம் தேதி ஃபாஸ்டிங் பிரேயர்ல இணைந்திருக்கிற சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமா என் ஆண்டவர் பேசுகிறதை என் ஆவியில் உணர்கிறேன். இந்த நுகம் முறியும், இந்த நுகம் முறியும், இந்த நுகம் முறியும், இந்த நுகம் முறியும். 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென். கர்த்தாவே பாரு, நான் நெருக்கப்படுகிறேன், என் குடல் கொதிக்கிறது, நான் கடும் துரோகம் பண்ணினபடியால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது, பட்டயம் என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறது. அதாவது நுகத்துக்கு உட்பட்டவனுக்கு நன்மை இல்லாத நிலை, நன்மை காணாத நிலை. 21வது வசனம், இதனால சத்துருக்கள் மகிழுகிறார்கள். என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாயிருக்கிறார்கள். சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை அங்க அடிக்கிறார் பாருங்க. என்ன தெரியுமா? நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். கடந்த நாளிலே இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வேர்டை ரேமாவாக ஆண்டவர் காண்பித்தார். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். கர்த்தர் என்ன நாளை கூறியிருக்கிறார்? சீயோனுக்கு தயவு செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரம். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். காரியத்தாய் முடிய பண்ணும் நாள், நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். ஆகாததென்று தள்ளப்பட்டதை ஆச்சரியமாய் பார்க்க வைக்கும் நாள், நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கும் நாள், நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும் நாள், நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தும் நாள், நீர் கூறின நாளை
சொல்லுங்க பார்க்கலாம். நீர் கூறின நாளை. ஆமே. எரேமியா 30வது அதிகாரத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். எரேமியா 33வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை கைகளை உயர்த்தி, நீர் கூறின நாளை, அது ஒண்ணுதான்ப்பா எனக்கு ஹோப். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். ஆண்டவரே, ஆமே, நான் நுகத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். நீர் கூறின நாளை. நீங்க சொன்னீங்களே, கழுதைக்கு தெரியாது. இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் அதன் குட்டியின் மேலும் வருகிறார். இதுக்கு தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். அவர் சொல்லி இருக்கிறார், பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன் என்று. பிற்காலத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் கூறின நாளை. அவர் யார் தெரியுமா? அவர் கூறின நாளை வர பண்ணுகிறவர். அது வரைக்கும் இந்த நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். இந்த மங்கின திரியை முறிக்க மாட்டார், அணைக்க மாட்டார். முறிக்காமல் அணைக்காமல் காக்கப்படுகிற சபையே, நீர் கூறின நாளை. ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. தேவரீர் சீயோனுக்கு இறங்குவி. அதற்கு தயை செய்யும் காலம். ஆமென். சபைக்கு தயை செய்யும் காலம் வந்ததே. எழுந்தருளோ. ஆமென். எழுந்தருளோ. மனுஷர் என்னைன்னு பாடுங்க. மனுஷர் என்னை, மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும். சத்துரு என்னை தொடராதிருக்க, சத்துரு என்னை எனக்கு ஒத்தாசையாக, எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளோ. நான் உமக்குள்ளே மறைந்திருக்க. நுகத்துக்கு உட்பட்டு ஆண்டவர் நீர் கூறின நாளை, அவன் நீர் கூறின நாளை வர பண்ணுவே. ஆமென். இங்கிருந்து யூகேக்கு டிராவல்ல இருக்கும்போது தான் இந்த வேர்டை மெடிடேட் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பேப்பர்ல இந்த மார்க்கரை வச்சு மார்க் பண்ணி சில இது கண்ணுக்கு முன்னாடி தெரியும் தெரியுமா, அப்படி காட்டி தந்தார். நீர்க்கூர் இதை வச்சு ஜெபம் பண்ணு. நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நீ இப்ப பார்க்கறது இல்லை, நான் உனக்கு சொல்ல போறது. நீ இப்ப பார்க்கறதே கிடையாது, நான் உனக்கு சொன்னது வேற. ஆண்டவர் நீர் கூறின நாளை. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அப்பொழுது அவர்களும் என்னை போலாவார்கள். ஆமென். என்ன? ஆமென். கர்த்தர் குறித்த நாள் வர்றது வரைக்கும் மோர்தெகாய் கீழே, ஆமான் மேல. அந்த நாள் வந்தபோது மோர்தெகாய் மேல, ஆமான் கீழே. நீர் கூறின நாளை வேதம் சொல்லுகிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். நீர் கூறின நாளை. ஆமென். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். ஆமென். ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல, அந்த நாளை பார்க்கணும். நீர் கூறின நாளை. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இப்போ நீ இருக்கிற நிலைமை, அவர் வருவார். அவர் வருவார். என் சூழ்நிலை மாறும். என் வாழ்க்கையில எல்லா கட்டு மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாள் வந்தது. யோபு லைஃப்ல அந்த நாள் வந்தது. கர்த்தர் கூறின நாள். யோபு அதை பார்த்தா, அதை மட்டும் இல்ல, 4 தலைமுறைக்கு அவன் பார்க்கிறான். நீர் கூறின நாள். ஆமென். ஆக்கினை அகற்றப்பட்டது. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லப்பட்டதும்
இனி அந்த கழுதை குட்டிக்கு என்ன இருக்காது தெரியுமா? முறித்து போடப்படுகிற நிலைமை இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி அதை முறித்து போடக்கூடிய, என மீட்கப்பட்டுட்டு பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாய். இதுதான் வேதம் சொல்லுகிறது. செப்பனியா 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். சீயோன் குமாரத்தியே, இஸ்ரவேலரே, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி 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 தீங்கை காணாதிருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி. ஆண்டவரே, இது உங்களால மட்டும்தான் முடியும். ஆமென். கைகளை உயர்த்தி, நீர் குறித்த நாளை வரப்பண்ணுவீராக, நீர் குறித்த நாளை வரப்பண்ணுவீராக, நீர் குறித்த நாளை வரப்பண்ணுவீராக, நீர் கூறின நாளை. ஓ ஜீசஸ். ஆமென். மகிழ்ச்சி உண்டாகும். இந்த கழுதை எங்கே கொண்டு வரப்படுகிறது? இயேசுவின் இடத்துல. வேதம் சொல்லுகிறது, அவர் அதை கண்டு அதன் மேல ஏறினார். அதன் மேல ஏறதுக்கு முன்னாடி அதுக்கு மேல எதை விரித்தார்கள் தெரியுமா? வஸ்திரத்தை விரித்தாங்க. ஆமென். மண்ணு போட வேண்டியது வஸ்திரத்தை போட்டாங்க. அது மட்டும் முறித்து போட்டிருந்தார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். இப்ப இயேசு அதன் மேல ஏறி. இப்போ நல்ல கவனிங்க, எருசலேமுக்கு இயேசு போகிறதுக்கு கழுதை தேவையில்லை. ஆனா கழுதை எருசலேம் போறதுக்கு இயேசு தேவை. இயேசு பரலோகத்துக்கு போறதுக்கு நான் தேவையில்லை. ஆனா நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு இயேசு தேவை. கழுதை இல்லாமலும் இயேசுவுக்கு எங்க போக முடியும்? எருசலேமுக்கு. எருசலேம் கழுதை எல்லாம் போனா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க? ஆமென். ஆனா இயேசு அதை விரும்பல. நான் போனா ஒன்னையும் கொண்டுதான் போ. ஹல்லேலூயா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நீரல்லால் எங்களுக்கு glory, நீரல். ஆமே. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, நீரே தேட்டமில்லை பரனே, நீரே இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். நிறைய பேசணும்னு ஆசை. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு வெளியேறப்பட்டது. மகிமைப்படுத்துறதுன்னா என்ன தெரியுமா? நம்மை மேன்மைப்படுத்துறது மட்டும் இல்ல, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை புகழுவார்கள். அதுதான் உண்மையில மகிமைப்படுத்துறதுன்னா நம்மளை கொண்டாடுறது இல்ல, நம்ம லைஃப்ல நடக்கிறத பார்த்து கர்த்தரை. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19வது அதிகாரம் 35 முதல் 38 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் வேகமா வாசிங்க, ஜெபிக்கலாம். இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னது அந்த நுகம் கட்டு அவிழ்க்கப்பட்டதும் நன்மை எப்படி பொத்திட்டு வருது பாத்தீங்களா? வஸ்திரங்களை போட்டி போடுறாங்க. என் வஸ்திரம் போட்டி போடுறாங்க. யோபுக்கு நுகம் நீக்கப்பட்டதும் சொந்தக்காரங்கள்லாம் மோதிரம் செஞ்சுட்டு வராங்களாம். கஷ்டப்படும் போது ஒரு மோதகம் கூட வாங்கிட்டு வரல.
இப்ப மோதிரத்தோட வராங்க. நுகம் நீக்கப்பட்டது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. நேர வஸ்திரங்களை போட்டு இயேசுவை அதன் மேல அவங்களே ஏத்துறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா மாறிட்டு நாளைக்கு இந்த கழுதை நம்மளை பார்க்கும்போது சல்யூட் அடிக்கணும்ல. பிரைஸ் லார்ட். ஐயோ புறம் கண்டுக்காது. ஆமென். அதாவது கண்டுக்கப்படாதது இப்போ ஜனங்களை எப்படி ஆயிட்டோம்னா, இது நம்மளை கண்டுக்கலன்னா, ஒருவேளை யோசேப்பு நாளைக்கு நம்மள தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா, ஆமா யோசேப்பு முன்னாடி வந்து எப்படி நிக்கிறாங்க அடிக்கடி. சிமியோன், லேவி, யூதால் அப்படி காட்டுவாங்க. ஹாய் யோசேப், உங்களுக்கு தெரியுமா யோசேப், நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடவே இல்லை. தெரியுது, உன் உடம்ப பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிடவே இல்லைன்னு. ஆமே, கர்த்தர் எப்படி மாத்துறாரு பாருங்க. ஆமே. இந்த சண்டே இன்னொரு செய்தி இருக்கு, வாங்க. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க, அவர் போகையில் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். ஃபர்ஸ்ட் எங்க விரித்தாங்க? மேல. இனி அதுக்கு மேல போடுறதுக்கு இடம் இல்ல. உடனே ஹல்லேலூயா. ஆமே. அதாவது நீ நகம் அவிழ்க்கப்பட்டதும் நன்மை உன்னில் மட்டும் இல்ல, உனக்கு முன்னாடியே செதறி கிடக்கும். ஆமே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததும் காலில் திறந்து பார்த்தா மண்ணா செதறி கிடக்குது. என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அடுத்த வார்த்தை 37. தாங்கள் கண்ட அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று அவங்க எல்லாரும் இந்த அற்புதங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்த போறாங்க, புகழ போறாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணு செய்யுங்கப்பா. எதுக்குப்பா செய்யணும்? நீ நல்லா இருக்கணும்னு விரும்புறியா? எஸ். ஆனா நான் அதுக்கு மேல இன்னொன்னு விரும்புறேன், என்னை பற்றி தேவனை. ஆமா, எல்லாரும் கண்டு உங்களை பிரைஸ் பண்ணணும். எல்லாரும் கண்களை மூடி